ஹலோ மக்களே, திரு லக்ஷ்மி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம தெருவுக்கு லக்ஷ்மியை பற்றின கவலை வந்துட்டு, லக்ஷ்மி எங்கே எப்படி இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. இப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சுச்சுவேஷனில் நான் திவ்யாவோட கழுத்தில் வர சீக்கிரத்தில் தாலி கட்ட போகிறேன். நிச்சயதார்த்தம் வர சீக்கிரத்தில் நடக்க போகுது. எப்படி இந்த உண்மையை திவ்யா கிட்ட சொல்லாமல் நான் மேரேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெருவுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வருது. என்கேஜ்மெண்ட் முடிகிறதுக்கு முன்னாடி நம்ம திவ்யா கிட்ட நமக்கும் லக்ஷ்மிக்கான திருமணத்தை பற்றின எல்லா உண்மைகளையும் திவ்யா கிட்ட சொல்லிடணும்னு தெருவும் கிளம்புறாங்க. இனி திவ்யாவோட முடிவு என்னவா இருக்க போகுது, அந்த லக்ஷ்மி மகா தான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருதா? வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம திருவும் லக்ஷ்மி நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிடுறாங்க. அப்படியே மயில் கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மயிலும் லக்ஷ்மி கிட்ட நடந்ததை பற்றி எதுவுமே திருவுக்கு காலையில் எழும்புன உடனே ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது. நம்மளும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காண்டா. திருக்கிட்ட மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் உள்ளவங்க யார்கிட்டையுமே இந்த விஷயத்தை பற்றி சொல்லவே வேண்டாம் மகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலும் லக்ஷ்மி கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. நம்ம லக்ஷ்மியும் கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது, நானே உங்கள்கிட்ட இதை பற்றி தான் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன்னா கரெக்டாக நீங்களே சொல்லிட்டீங்க. அப்படி சொல்லும்போது நம்ம மயிலும் எனக்கும் அந்த பொண்ணை நினச்சி ரொம்பவே ஃபீலாக தான் இருக்குது. ஏன்னா திரு அப்படிப்பட்ட பையன், அவனுக்கு ரொம்பவே இறக்க குணம் ஜாஸ்தி. யாராவது இந்த பிரச்சனையில் மாட்டிட்டாங்கன்னா அவங்கள காப்பாற்றிடுவான். அப்படிதான் ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டான் போல. ஆனால் திரு சொல்கிறத பார்த்தா அந்த பொண்ணு இந்த ஊர்லேயே தான் இருப்பா போல. ஆனால் அவள் இப்போ எங்கே இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஒரு கட்டத்தில் திவ்யா கூட மேரேஜ் ஆகும்போது அந்த பொண்ணு ஏதாவது சொதப்பிடக்கூடாது, அவள் ஏதாவது பிரச்சனை பண்ணிடக்கூடாது, அதை நினச்சிதான் எனக்கு வருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மயில சொல்லும்போது நம்ம லக்ஷ்மியை மனசுக்குள்ளே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக என்னால் எந்த பிரச்சனையுமே வராது, நான் தான் அந்த பொண்ணு. ஆனால் இது வரைக்கும் யாருக்குமே இந்த உண்மை தெரியாது. சீக்கிரத்தில் இந்த வீட்டை விட்டு நான் போயிடுவேன். இந்த வீட்டை விட்டு போயிட்டா எந்த பிரச்சனையுமே வராதுன்னு சொல்லிட்டு லக்ஷ்மியும் யோசிக்கிறாங்க. ரூமுக்குள்ளே போன உடனே நம்ம லக்ஷ்மி அவங்க மேரேஜ் ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்டு, என்னால் தான் இவ்வளோ பிரச்சனையும், என்னோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்னை காப்பாற்றுறதுக்காண்டி வந்தீங்க. ஆனால் என்னால் உங்கள் வாழ்க்கை இப்படி ஆயிட்டே. அந்த மயில் என்ன சொன்னாங்க, திரு இந்த மாதிரி ஒரு நாளுமே குடிச்சிட்டு வந்ததில்லை, ஆனால் இப்படி ஒரு நிலைமை ஆனதுக்கு காரணம் நான் ஆயிட்டேனே. இனி ஒரு நிமிஷம் கூட இந்த இடத்துல இருக்கவே மாட்டேன். நான் இந்த வீட்டில் இருந்துகிட்டே இருந்தால் பெரிய பிரச்சனை தான். அது மட்டும் இல்லாமல் திவ்யா அக்கா என் மேலே எவ்வளோ அன்பாக இருக்காங்க. ஒரு சொந்த தங்கச்சி மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு எப்போவுமே நான் துரோகமே பண்ண மாட்டேன். இனிமேல் உங்களோட வாழ்க்கையில் தலையிடவே மாட்டேன். நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதுங்க, சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள், அதுதான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியும் மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. சீக்கிரத்தில் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடணும்னு நினைக்கிறாங்க. என்னதான் நம்ம நினைச்சாலுமே வீட்டை விட்டு வெளியில் போகும்போது ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்குது. மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே நம்ம வர மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருது. அம்மாவோட டைரியில் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது. அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டிலேருந்து போயிடணும்னு சொல்லி நம்ம லக்ஷ்மியும் ஒரு முடிவு பண்ணுறாங்க. அதே சமயத்தில் நம்ம திரு காலையில் எழும்பின உடனே ரொம்பவே தலை சுத்தாட்டு இருக்குது. ஏதோ ஒன்று நைட்டு நடந்ததே, என்னாச்சு நமக்கு, நம்ம யாருக்கிட்டையாவது உண்மையை சொல்லிட்டோமா என்னையாதுன்னு நம்ம திரு குழம்பி போய் நிற்கிறாங்க. நம்ம லக்ஷ்மியும் மயிலுக்கிட்ட என்னென்னா திரு எழுப்பிட்டாங்களா என்ன விஷயம்னு கேட்கும்போது, ஆமாம் திரு இப்போ தான் தூங்கி முழிச்சாங்கன்னு சொன்னோடனே நம்ம லக்ஷ்மியும் நல்ல ஸ்ட்ராங்காக டீயெல்லாம் போட்டு மயில்கிட்ட கொடுத்து, அண்ணா நேரத்துக்கே அவங்க சரியாக சாப்பிடல, இந்த டீயை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லும்போது நம்ம மயிலும் அந்த சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்துட்டு போறாங்க. திருவும் முழிச்ச உடனே மயிலை பார்த்து, மயில் நேத்துக்கு ஏதாவது சம்பவம் நடந்துச்சா? எனக்கு நேத்துக்கு நடந்தது எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லை. ஆனால் யாரோ ஒருத்தங்க எனக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டின மாதிரி எனக்கு மனசுக்கு தோணுது, அது என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம மயிலும் அது ஒன்றும் இல்லை திரு, ஏதாவது ஒன்று பிரம்மையாட்டிருக்கோம், ஏதாவது கனவு கண்டிருப்பா, அதை நினச்சி ஏதாவது குழப்பிட்டு இருக்காத, எந்த விஷயமும் இல்லை அப்படி சொல்லும்போது நம்ம திருவும் நம்புற மாதிரி இல்லை. ஏதோ ஒன்று நான் உங்ககிட்டலாம் சொன்ன மாதிரி இருந்துச்சு, உங்ககிட்ட ஏதாவது ஒரு உண்மையை சொன்னேன்னா என்னை அதுன்னு விசாரிக்கிறாங்க. நம்ம மயிலும் நைட்டு எதுவுமே நடந்தத மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அம்பிகாவும் திருவை பார்த்து, என்ன திரு நேற்றுக்கு நைட்டு ஃபுல்லாக உன்னைக்காண்டி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப நேரம் ஆகியும் உன்னை காணல, அதுக்கப்புறமா தான் நான் தூங்கினேன், என்னாச்சின்னு கேட்கும்போது நம்ம திருவும் இல்லைம்மா எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்து அதனால தான் அப்படியே படுத்து இங்கே தூங்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. அம்பிகாவும் நம்ம திருவை பார்த்த உடனே, திரு கொஞ்ச நாளாகவே சரியே இல்லை, ஏன் தான் இப்படி இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது, எதையோ நினச்சி மனசில் போட்டு குழப்பிட்டே இருக்கான், ஆனால் அது எதுன்னு தெளிவாக சொல்லவும் மாட்டேங்கிறான் அப்படி சொல்லிட்டு நம்ம அம்பிகாவும் திருவை பார்த்து,
திரு ஏதாவது என்கிட்டேருந்து மறைக்கிறியாப்பா? ஏதாவது ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லணுமா? எதுனாலுமே சொல்லு. அம்மா எப்பவுமே உனக்கு தான் துணையா இருப்பேன். என்னனாலுமே பயப்படாம சொல்லுன்னு சொல்லும்போது, நம்ம திருவும் மனசுக்குள்ள இப்படி ஒரு பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்டிட்டேன். உங்களுக்கு தெரியாம இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு கூட தெரிய மாட்டேங்குது. அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நான் எப்படிம்மா உன்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு யோசிக்கும்போது, நம்ம அம்பிகாவும், "என்ன திரு நான் பாட்டுக்கு கேட்டுட்டு இருக்கேன். நீ எதுவுமே பதில் சொல்லாம இருக்கன்னு" கேட்குறாங்க. திருவும், "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சும்மா தான் இருக்கேன்னு" சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம காஞ்சனாவும் அந்த பாட்டிக்கிட்ட ஃபோன் பண்ணி, "என்னம்மா அங்க எல்லாம் எப்படி நடக்குது? சீக்கிரத்துல திவ்யாவோட என்கேஜ்மெண்ட் வேற வரப்போகுது. அதனால அதுக்கான எல்லா வேலைகளுமே பார்க்க ஆரம்பிக்கணும்ல. ட்ரெஸ் இது எல்லாமே எடுக்கணும். திவ்யா வேற ரொம்பவே சந்தோஷத்துல இருக்கா. அங்க எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு?" கேட்கும்போது, நம்ம பாட்டியும் அவங்கள்ட்ட, "ஆமாம்மா இங்கேயும் நல்லபடியா போயிட்டு இருக்கு. சீக்கிரத்துல திருவுக்கும் திவ்யாவுக்கும் என்கேஜ்மெண்ட் நடத்திட்டு எப்ப மேரேஜ் டேட் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே சீக்கிரத்துல தெளிவா குறிச்சிடணும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டியும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அம்பிகாவுக்கு ஒரு குழப்பமாவே இருந்துட்டு இருக்கு. திரு ஏன் இப்படி இருந்துட்டு இருக்கான்? சரி, இவனோட ஜாதகத்த பேசாம எடுத்துட்டு போய் எங்கேயாவது காட்டுனா அத பத்தி தெரியுமா? சாமியார்கிட்ட போய் கேட்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகாவும் ஒரு குழப்பத்திலேயே இருக்காங்க. திருவும் கீழ வந்து பார்க்கும்போது, நேத்தைக்கு யாரையோ பார்த்த மாதிரி இருந்தேன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கும்போது, ஆனா நம்ம லக்ஷ்மியோட முகம் மாதிரி இருந்தே. ஒரு சமயம் லக்ஷ்மி வந்திருப்பாளோ? இங்கே தான் இருப்பாளோ? அப்படிங்கிற ஒரு குழப்பம் நம்ம திருவோட மனசுல இருந்துட்டே இருக்கு. நம்ம திவ்யாவும் திருகிட்ட ஃபோன் பண்ணி, "திரு என்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லாமே தயாராயிட்டோமா? நீ ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும். உனக்கு என்னலாம் பிடிக்கும்? அது எல்லாத்தையுமே சொல்லு. நான் போகும்போது வாங்குறேன்" அப்படின்னு நம்ம திருவும் திவ்யாவும் நல்ல சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம பிரபாகரும் காஞ்சனா கிட்ட, "சரி நீ எல்லாருக்குமே ஒண்ணு போல ட்ரெஸ் எடுக்கிறேன்னு சொல்லு." அப்படி இருக்கும்போது திருவோட அம்மாவுக்கும் அதே மாரி ட்ரெஸ் எடுத்து குடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா அத கேட்டுட்டு இருந்த காஞ்சனா பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. அந்த வீட்டுல கண்டிப்பா நான் அவங்களுக்கு எந்த மரியாதையுமே குடுக்க போறதில்ல. அவன் என்னோட அண்ணன் பையன் திரு. அதனால தான் திவ்யாவுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்குறேன். மத்தபடி நான் அந்த அம்பிகாவை எப்பவுமே மதிக்க போறதில்ல. அவளுக்கு நான் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்து குடுக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது, நம்ம பிரபாகரன், "என்ன காஞ்சனா பேசுற? அது எப்படி இந்த மாரிலாம் எடுத்து குடுக்காம இருக்க முடியும்? அப்படின்னா எல்லாருக்குமே நீ எடுக்காம இருக்கணும். ஏன் அம்பிகாவுக்கு மட்டும் குடுக்கல?" அப்படிங்கிற ஒரு பேர் வரும்ல. ஏற்கனவே திரு இந்த விஷயத்துல ரொம்பவே தெளிவா இருக்கான். அவங்க அம்மாவுக்கு மரியாதை குடுக்கணும்னு சொல்லிட்டு, புதுசாட்டி இந்த இடத்துல பிரச்சனை வராம பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம காஞ்சனா கிட்ட பிரபாகரன் சொல்லி வைக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம திவ்யாவும், "என்னம்மா இப்பவும் ஏதோ பேசிட்டு இருந்த மாரி இருந்து" அப்படி சொல்லும்போது காஞ்சனாவும் ஆக்டிங் குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா திவ்யாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது. அம்பிகாவுக்கும் மரியாதை குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம திவ்யாவுக்கு எப்பவுமே இருக்குது. நம்ம திவ்யாவும் திருக்கிட்ட என்கேஜ்மெண்ட் பத்தி எல்லாமே நல்லபடியா பேசிட்டு இருக்கும்போது, திருவோட மனசுல ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது. நம்ம எப்படி திவ்யா கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொல்லாம மேரேஜ் பண்ண வேண்டியது இருக்கே. மேரேஜ் பண்ண அப்புறமா ஏதாவது ஒரு பிரச்சனை வருமோ? எதுக்குமே திவ்யா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம். அவ என்ன முடிவு எடுத்தாலுமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம திருவும் திவ்யா கிட்ட லக்ஷ்மி கூட நான் மேரேஜ் பண்ண விஷயம் எல்லாத்தையுமே சொல்றதுக்காண்டி தயாராகுறாங்கன்னே சொல்லலாம். நம்ம திரு திவ்யா கிட்ட சொல்ல போகும்போது மயில் அதை தடுத்து நிறுத்துறாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துல நம்ம திரு ஒரு குழப்பத்துல இருக்கும்போது, "மயில் நீ இப்போதைக்கு எதுவுமே சொல்லாத. எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். அன்னைக்கே நீ எல்லாத்தையுமே உளறி கொட்டிட்ட. என்கிட்ட சொன்ன மாதிரி கண்டிப்பா திவ்யா கிட்ட இப்போதைக்கு எதுவுமே சொல்லாத. அதான் அந்த பொண்ணு இன்னும் இங்க பிரச்சனை பண்ணல. அது வரைக்கும் நல்லதுதான். இப்ப மட்டும் உண்மையை சொன்னீன்னா இந்த 2 குடும்பத்துக்குள்ளயுமே பெரிய பிரச்சனை வந்துரும்னு" சொல்லிட்டு நம்ம திருவ மயில் தடுத்து நிறுத்துறாங்கன்னே சொல்லலாம்.